السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر. آمنا بالله صدق الله المولانا العليم. ஆடும் மலர்களிலும் அலை பாயும் கடல்களிலும் கூவும் குயில்களையும் குரல்களையும் கேட்க செய்கின்ற ஏக வல்லமையான அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும். முல்லையாம் காற்றிலே வீசும் தென்றலை போல் நல்லிலையில் மனப்பொருட்கும் நற்கோமான் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தால் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், இன்னும் நம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து இருக்கட்டுமாக என்று கூறி, இன்றைய தினம் யௌமுல் ஜும்ஆ. இந்த ஜும்ஆ தினத்தன்று கைர உம்மத்தின் ராஜா என்பதை பற்றி பேசுவதற்கு ஆசிக்கின்றேன். உங்களில் சிறந்த கைரா உம்மத்துகள் கூட்டத்தார்கள், சிறந்த கூட்டத்தார்கள் யார் என்று தெரியுமா? நாம் இந்த உலகத்தில் நன்மையை ஏவி தீமையை தடுப்பது, நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு பல்வேறு வகைகள் இருக்கிறது. யதார்த்தமான வகையில ஒரு மனிதன் நடந்து கொண்டு போகிறான் ரோட்ல. அப்பொழுது முள்ளுகள் போன்ற இடைஞ்சல் தரக்கூடிய ஒரு வஸ்து அங்கே கிடைக்கிறது என்று சொன்னால், அதை பார்த்தும் பார்க்காததை போன்று செல்வது ஒரு முஸ்லிம் மனிதனுக்கு சரியானது கிடையாது. நம்முடைய மார்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய, ஒரு நோவினை தரக்கூடிய ஒரு பொருள் ஒரு தெருவிலே ஒரு ரோட்ல கிடக்குன்னு சொன்னாக்கா அதை நாம் அகற்றுவது சுன்னத். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த முல்லை அகற்றுவதும் கூட மிகப்பெரிய நன்மை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே சமயத்தில் நாமும் அதை பார்க்காமல் அதே வழியிலே ஒரு நாள் வருகிறோம், அதே பாதையிலே நாம் ஒரு நாள் வருகிறோம். நமக்கு திடீரென்று அந்த முன்பு குத்திவிட்டால் நமக்கு ஒரு இடைஞ்சல் தரக்கூடியதாக தான் இருக்கிறது. அதை அன்றே முதல் நாளே நாம் பார்க்கின்ற நேரத்தில் அந்த முல்லை அகற்றியிருந்தால் நமக்கு என்ன தெரிஞ்சிக்காது, அந்த முள் குத்திக்காது. அதனால நமக்கு எவ்வளவு நோயினை முள்ளு குத்துனாக்கா சில நேரங்களில் காஞ்ச முள்ளு அது குத்துனாக்கா சீ வச்சு நம்ம
அதை எடுத்து என்ன செஞ்சிருந்தேன், ஒரு ஓரமா போடுறது சாண சிறந்தது. அது எடுத்து தரக்கூடியது மனிதனுக்கு பல வகையில. திடீர்னு ஒரு மனுஷன் பைக்ல வந்துட்டு இருந்தான். வருகின்ற நேரத்தில் அந்த உடஞ்ச கிளாஸ் முள்ள குத்திருச்சுனாக்கா வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 2 கிலோமீட்டர் அதாவது 3 கிலோமீட்டர் போகணும். என்ன செய்யணும், அந்த பைக் அப்படி தள்ளிக்கிட்டே போகும். அது எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு பெரிய இடைஞ்சல். இளைஞர்களெல்லாம் தடுப்பதற்காக என் பெருமான தொழிலாளி செல்வர்கள் ரோட்ல கிடக்கக்கூடிய அந்த முள்ளையும் என்ன செஞ்சுக்கிறாங்க, அறக்க சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல இந்த உலகத்துல நம்ம மனிதனாக பிறந்த எல்லோருமே ஒரு நன்மையை செய்யுங்க. ஏதோ விதத்துல மனிதர்கள் பயன்பெறக்கூடிய விதத்துல ஒரு மரத்தை வைக்கிறது, மரத்தை வச்சு தண்ணி ஊற்றி அதை வளர்க்கிறது, அதுவும் ஒரு சுண்ணத்து. ரோடுகள்ல நம்ம என்ன செய்யணும், மரத்தை என்ன செய்யணும், மூலமா கட்டி வைக்கிறது, அது ஒரு சுண்ணத்து. இந்த உலகத்துல ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் ஏதோ சுகபோகம் வாழ்ந்தோம் என்ற நோக்கத்துல வாழ்ந்துட்டு போறது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நமக்கு பின்னாலும் மக்கள் பயன்படக்கூடிய விதத்துல ஏதோ ஒரு விதத்துல நன்மை செஞ்சுட்டு போவாங்க. அந்த நன்மைகளில பல வகைகள் இருக்கிறது. அது சொல்லுவாங்க, மரத்தை நட்டுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த உலகத்தை நீங்க போகும்போது சில விஷயங்களை சொல்லிட்டார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மரத்தை நட்டுக்கு போப்பா, அதனால அந்த மரம் நல்லா வளர்ந்து வெயில் காலகட்டத்திலே நிழல் தரக்கூடியதாக மக்களுக்கு பயன்படக்கூடியதாக. அதே இன்னும் சொன்னார்கள், ஒரு கிணத்தை தோண்டிட்டு போப்போம், ஒரு கிணத்தை அல்லது ஒரு குளத்தை வெட்டி வச்சுட்டு போ. அதன் மூலமாக உனக்கு பின்னாலையும் அந்த மக்கள் என்ன செய்வாங்க, பின்னால் வரக்கூடிய மக்கள் பயன்படுவார்கள். சரி, மழை காலத்துல மழை காலங்கள்ல பார்க்கணும், அருள் மழை பொழிகிறது. இன்று இரவு கூட நாளை சரியான மழை பொழிஞ்சிச்சு. அந்த மழையை நம்ம என்ன செய்யணும், சேமித்து வைக்கணும். அந்த மழை துளிகளை என்ன செய்யணும், வேஸ்ட் ஆக்காம மழை நீர் சேமிக்கணும். இன்று அரசாங்கத்துக்கு சொன்னாங்க மழை நீரை சேமிக்க, மழை நீரை சேமிக்கிறது. நமக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால பெருமான செல்லல்லாரை செல்ல போது நம்ம சொல்லிட்டு போயிட்டாங்க, மழை நீரை சேமிக்கிறது. ஒரு குளத்தை வெட்டி வச்சுட்டு போவான்னு சொன்னாங்க, அல்லது கிணற பண்ணி வச்சுட்டு போ. அதன் மூலமாக மக்கள் பயன்படுவார்கள். கோடைக்காலம் வருகிறது, அப்பா மழை காலத்தில் வரக்கூடிய மழை நீரை சேமித்து வச்சிருந்தாக்கா கோடை காலத்துல நமக்கு என்ன செய்யணும், பூமியில தண்ணி இல்லாத நேரத்துல ஒவ்வொரு வீட்டிலையும் சில வீடுகள்ல போர் போட்டிருந்தாலும் தண்ணி வராது. ஏனென்றால் பூமியில தண்ணி இல்லை. அந்த காலகட்டத்தில் தண்ணீர் பஞ்சம் வந்துவிட்டால் குளத்துல கிணத்துல கிடைக்கக்கூடிய தண்ணீரை என்ன செய்யணும், உபயோகப்படுத்தணும். அது நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் என்பதனுடைய நோக்கத்தின் காரணமாக தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குளத்தையோ கிணத்தையோ வெட்டி வச்சு போகன்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு சுண்ணத். அன்புக்குரியவர்களே, இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்துல ஏழை எளிய மக்கள் வழி போக்குறது, இவர்கள் எல்லாம் மழையில வெயில தங்குவதற்காக ஓய்வு எடுப்பதற்காக ஒரு சமூக கூடத்தை கட்டி வச்சுட்டு போ. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு சமூக கூடத்தை என்ன செய்யணும், மக்கள் பயன்படக்கூடிய விதத்துல ஏழை எளிய மக்கள் எல்லோரும் வழி போக்குவர்கள், இது போன்ற அனாதைகள் இவர்கள் எல்லோரும் இரவு நேரங்களில் தூங்குவதற்கு ஓய்வெடுப்பதற்கு தங்குவதற்காக ஒரு சமூக கூடத்தை கட்டி வைப்பதும் சுன்னத் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் மூலமாக நமக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கிறது.
அரசாங்கத்துல ஒரு கட்சியாக இருக்கிறாங்க. நிறைய மனிதர்களுடைய மக்களுடைய அந்த பணம் பேங்க்ல நிறைய கிடைக்குது, ஏற்பாடு கிடைக்குது. ஏன்னா அவங்க இடத்துல போட்டு வச்சுட்டு இறந்து போயிடுறாங்க. அது யாருக்கும் பயன் பெறாம இருக்கு. இது போன்ற காசையெல்லாம் இங்க சும்மா சேமிச்சு வச்சுட்டு தீட்டு போட்டு போறதுக்கு மக்களுக்கு பயன்படக்கூடிய விதத்துல அந்த பணத்தை என்ன செய்யலாம், ஒரு சமூக கூடத்தை கட்டி விடலாம், அல்லது ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுப்பதற்காக டெய்லி சாப்பாடு வாங்கி போடுறதுக்காக அந்த பணத்தை ஒரு அறக்கட்டளை மூலமாக ஒரு நியமிச்சு மக்களுக்கு என்ன செய்யலாம், சாப்பாடு ஆக்கி போடுறது ஏழை எளிய மக்களுக்கு டெய்லி சாப்பிடுவது. அதுவும் நன்மை, நன்மைக்கு நன்மை. நன்மைகள் பல வகை இருக்குது. தொழுதுக்கு மட்டும்தான் நம்ம நன்மையை இல்லை, தொழுகை உடனே அதோட சேர்க்கக்கூடிய உபரியான நிறைய இருக்கு. உபரியான நன்மை தரக்கூடிய, நன்மையை அள்ளி தரக்கூடிய நிறைய வகைகள் இருக்கிறது. அந்த வகையை நாம் என்ன செய்வதில்லை, பயன்படுத்தாமல் இருக்கிறோம். கடைசி வரைக்கும் பணத்தை கட்டி 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 வச்சு பகீர்த்தனமாகவே இருந்து ஏழை எளிய மக்களுக்கு அனாதைகளுக்கும் எந்த ஒரு உதவியும் செய்யாமலேயே மௌத்தா போயிட்டாக்கா அந்த பணத்தை என்ன செய்வாங்க, அவங்க சொந்தக்காரவங்க அவங்க சொந்த பந்தாங்க என்ன செய்வாங்க, மௌத்தா போன பிறகு நல்ல சாப்பாடு ஆக்கி நல்ல குதூகலமா சாப்பிடுவாங்க. அதுதான் துவா செய்யலாம் அவங்களுக்காக. அன்புக்குரியவர்கள மிச்சமா பல கோடி ரூபாய் சில பேர் என்ன செய்யறாங்க, பணத்தை இந்த உலகத்தில் கொண்டு போயிட்டாங்க. அந்த பணத்தை ஒரு நாள் அனாதைகளுக்காகவும் அல்லது ஏழைகளுக்காகவும் அரசாங்கங்களுக்காகவும் பரிவாரங்களுக்காகவும் அவங்க அதை எழுதி வச்சுட்டு போனாக்கா மறுமைக்கு அவர்களுக்கு வருமானம், மறுமைக்கு வருமானம் எது? அவர்கள் இந்த உலகத்தில் நல்ல விஷயங்களை செயல்படுத்தி விட்டு சென்றார். நல்ல விஷயங்களை செயல்படுத்துவதற்காக ஊக்குவிக்குவதற்காக பொருளாதாரத்தை உதவி செய்வது, அல்லது அவர்களே ஒரு சமூக கூடத்தை கட்டி கொடுப்பது, அல்லது ஒரு அனாதை ஆசிரியர்களுக்கு உதவி செய்வதற்காக அது பணத்தை எழுதி வச்சுட்டு போறது. இதுபோன்று விதவைகளுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு மனுஷன்கிட்ட நியமிச்சுட்டு போறது பணத்தை கொடுத்து. இது போன்ற நல் அமல்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய பணங்களும் பொருட்களும் என்ன செய்யும், மறுமை பெருமானமாக இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், இந்த உலகத்துல பெருமைக்கான சில பேர் என்ன செய்யறாங்க, ஒரு கட்டுமானத்தை கட்டி 4 பேர் பார்ப்பதை போன்று அவர்களுக்கு ஒரு உதவி செய்வது, ஒரு அரிசி மூட்டையை வாங்கி கொடுக்கிறது 4 பேர்கள் மெச்சு கொள்வதற்காக. அப்படி கொடுப்பது என்பது அது நன்மையை சார்ந்தது இல்லை. அவர்கள் சில பேர் போர்டு வைக்கிறது. இன்று மலைக்காய வரையா இந்த ஊர்ல இருந்து இந்த தெருவில் இருந்து ஒரு மலைக்கா வந்தாரு. அவர் என்ன செய்யறாரு, இன்று அரிசி மூட்டை பணம் கொட்டுறார்கள், பணம் முச்சியும் கொடுக்கப்படும் என்று ஒரு போர்டு வைக்கிறது, பெரிய போர்டு. அந்த போர்டு வைப்பதன் மூலமாக அவர் கொடுக்கக்கூடிய அந்த அரிசி மூட்டைகளும் அவர் கொடுக்கக்கூடிய அந்த பணம் முடிச்சுகளும் இந்த உலகத்திலேயே அது செல்வி விடுகிறது, மறுமைக்கு வருமானங்கள். அதனால என் பெருமானார் எந்த நன்மையை செஞ்சாலும் முறையில மன தூய்மையான முறையில நீங்க என்ன செய்யணும், தான தர்மங்களா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சமூக கூடங்கள் கட்டுவதாக இருந்தாலும் சரி, அல்லது மனித
ஆகட்டும் சரி, இரவோட இரவு கூட வைக்கலாம். அது யாருக்கும் சொல்ல தேவையில்லை. நீங்க பார்த்துட்டு என்ன செய்யலாம், ரோடுகள்ல ஓரமா மரத்தை வச்சுட்டு போயிடலாம். அல்லது ஒரு இடத்துல ஒரு பொதுவான ஒரு இடம் இருக்கிற அந்த இடத்துல அந்த கிணத்தை என்ன செய்யலாம், நோண்டி வச்சுட்டு போயிடலாம். இறைவன் மூலமாக அவர்களுக்கு நன்மை இன்ஷா அல்லாஹ் மறுமையில கிடைக்கப்படும். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல எண்ணற்ற விஷயங்களை நமக்கு சொல்லி தந்தார். இந்த உலகத்தை நம்ம வாழ்கின்ற நேரத்தில் நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது. அந்த அர்த்தம் சொல்றாங்க, உங்களில் சிறந்த கையில உமத்து யாரு, தருவுறும் மாறுபி நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது. ஒரு மனுஷன் அநியாயமா ஒரு பொருளை அபகரிப்பதற்காக இருக்கிறார், கொள்ளையடிப்பதற்காக இருக்கிறார், இதை இன்னொரு மனிதர் தடுக்கிறார். அது தீமையை தடுப்பது, நன்மையை அவர்களை ஏவுவது. நன்மை தெரிகிறதே, ஒரு மனிதன் திருடுகிறான் அல்லது விபச்சாரம் செய்கிறான் அல்லது வட்டி வாங்குகிறான் என்று தெரிகிறது, கண்கூடாக தெரிகிறது. இருந்தாலும் கண்ணும் காணாமல் போகக்கூடாது. அவரிடத்திலே சொல்லணும், தம்பி காக்காவா இருந்தா காக்கா அண்ணன், தம்பியா இருந்தா சிறுவயதா இருந்தா சிறுவரா தம்பி அப்படின்னு சொல்லி, நீங்க வட்டி பார்க்காதீங்க. நல்லா குரான் சொன்னாங்க, வட்டி கொடுக்கணும் சாப்பிடக்கூடாது சொல்றான். வட்டி பார்க்கவும் கூடாது, வட்டி கொடுப்பதும் கூடாது. அதனால இதையெல்லாம் நீ செய்யக்கூடாது என்று நன்மையை அவர்களிடத்தில் ஏவுவது, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமையை தடுப்பது. அது ஒரு முஸ்லிமுடைய அடையாளம், முக்கியமானது. முஸ்லிம் ஒரு கோமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தீமையை பார்த்துக் கொண்டு யதார்த்தமான முறையை கடந்து செல்லக்கூடாது. ஒன்னால முடிஞ்சீங்கன்னா ஒன்னால முடியும், இதை தடுத்து நிற்பாட முடியும் அப்படின்னு இருந்தால் நீ அதை நடத்தி நிற்பார். இல்லை என்ன வந்து சொல்றோம், அடிச்சுடுவான் மிதிச்சிடுவான் அப்படின்னு ஒரு பயம் வந்தா ஒரு கடமை சொல்லிட்டு போய் அது ஒன்றுடைய கடமை. அவங்க அதை வந்து தடுத்தாலும் சரி அல்லது இடித்தாலும் சரி அடித்தாலும் சரி ஒரு அடையாளி வாங்கிட்டு என்ன செஞ்சு சொல்லிட்டு போய் செய்யக்கூடாது. பப்ளிக்கா ஒரு பெண்மணிய விபச்சாரம் செய்யலாம், ஒரு மனுஷன் என்ன செய்யலாம், முஸ்லீம்கள் ஒரு முஸ்லீம் விபச்சாரம் செய்யலாம், அதை பார்த்துட்டு இன்னொரு முஸ்லீம் என்ன செய்யலாம், யதார்த்தமான முறையில பார்க்காம போறான், பார்த்தும் பார்க்காமலை பூண்டு போறான். அப்படின்னா அது அவனுக்கும் என்ன செய்யும், குற்றம் வைக்க. நாளை வரணும் நல்லா கேட்பான், நீ ஒரு விபச்சார மனிதரை பார்த்துட்டு முஸ்லீமான ஒரு விபச்சார முஸ்லீமா இருக்கிறது விபச்சாரிகள் விபச்சாரம் செய்வதை பார்த்துட்டு கண்டும் காணாமல் போனாங்க, நீ வந்து என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு சொல்லக்கூடாதா, இப்பெல்லாம் செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யறது ஆரம்பம் சொல்லக்கூடாதா அப்படின்னு அவன் பார்த்துட்டு போனவன் இடத்துலையும் நாளை மறுமையில அல்லாஹ் கேள்வி கேட்கலாம் செய்யும். அன்புக்குரியவர்களே, நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மழை இருக்குது, அந்த மழையை நம்மளால உடைக்க முடியாது, அதுக்கு அர்த்தம் தரக்கூடிய மழை. மனிதர்களுக்கு ஒரு நோக்கினை தரக்கூடிய ஒரு இடத்தில் தரக்கூடிய ஒரு மழை இருக்குது, அதை நம்ம இடிக்க முடியாட்டி லேசாக செஞ்சு பார்க்கங்க, லேசா சத்தியாகி பார்க்கணும். நமக்கு ஒரு கடமை. அன்புக்குரியவர்களே, இதை போன்றுதான் நாம் நன்மையை ஏவுவதில் எந்த ஒரு பாகுபாடும் காட்ட தேவையில்லை. நல்ல மனசராக இருக்கிறாரு, நல்ல செல்வத்தாரமா
ஹராம் தடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த முஸ்லிம் மீது, அந்த மனிதன் மீது கடமை. நன்மையை ஏறி தீமையை தடுப்பது என்று அதான் ஆழ்த்தமா குரான் சொல்றான். பார்த்துட்டு போறாரு, நன்மையை ஏவுங்க, தீமையை தடுத்துக்கிறீர்கள் என்று அதான் சொன்னான். அப்ப ஒரு மனிதன் குடிக்கிறார் சொன்னா இன்னொரு முஸ்லீம் பார்த்துட்டு அது தடுக்கணும். அதே போல ஒரு மனுஷன் அநியாயமான முறையில ஒரு பொருளை ஒரு இன்னொரு மனிதனுடைய பொருள் அபகரிச்சா, இவனுக்கு நல்லா நடந்து தெரிகிறது, இந்த மனிதனுடைய பொருள் தானே அப்படின்னு தெரிஞ்சும் அந்த மனிதனிடத்தில நீங்கள் இப்படியெல்லாம் சொல்ல வைக்க கூடாது, இப்படியெல்லாம் நீங்க செய்யக்கூடாது என்று அந்த மனிதனிடத்தில இன்னொரு முஸ்லீம் பார்த்துட்டு வரக்கூடிய முஸ்லீம் அவங்க சொல்றது நன்மையை எட்டி வைக்கிறது அவன் மீது கடமை. இது ஆண்களுக்கு மாத்திரமல்ல, இது மௌனமாக்களுக்கு மாத்திரமல்ல, முஸ்லிமாக இருக்கக்கூடிய மோமினாக இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவர் மீதும் கடமை. ஒரு பெண் மோசமான முறையிலே குடிச்சிருக்கியா அல்லது பல அனாச்சாரங்களில் ஈடுபட்டிருக்கிறா அப்படின்னு சொன்னா அந்த பெண் இளைஞர்கள், பெண் இளைஞிகள், அவர்களுடைய சர தோழிகள் அவர்களிடத்திலே முஸ்லீம் சமுதாயமாக இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் பெண்கள், அந்த முஸ்லீம் அனாச்சாரத்தில் போகக்கூடிய முஸ்லீம் பெண்ணிடத்தில் நன்மையை அவர்கள் சொல்வது. இது போன்ற அனாச்சாரங்களை கூத்து கும்பலாக்களில் ஈடுபடாதீர்கள் என்று அவர்களுக்கு சொல்கிறது அந்த முஸ்லிமான பெண்ணின் இனக்கடன். சின்ன ஆயத்தை என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றது நன்மையே ஏறி தீமையை தடுக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் கைர உமத்து. அந்த கைர உமத்து நம்மிடத்திலே, நம் மார்க்கத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி இருப்பார், அவர்களுடைய குணநலங்கள் என்ன என்று நாம் பார்க்கிறோமாண்டா, தாழ்மையான மனுஷன் அவரு இருப்பாருங்க, இதை நல்ல அமர்ந்து செய்யக்கூடியவர்கள், பொய்ய சொல்ல மாட்டாங்க, அவருடைய தலைமுறையினர் கூட கடற்பாடு இருந்தாலும் பொய்ய சொல்ல மாட்டார், நெறிய சொல்வார். அப்படிப்பட்ட அருமையான மனுஷன் தாவீதுடைய கூட்டத்தில் இருந்து வருகிறது. அவரும் அவருடைய வேலை ஒன்று போயிருப்பார். அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் அப்படின்னு மக்கள் சொல்வது, மக்கள் சொல்லுகிறார்கள். மக்கள் சொல்லிவிட்டாலே நாளை மறுமையை அல்லாஹ்வுத்தாலாவும் அந்த மனிதரை உகந்தவராக அல்லாஹ்வுத்தாலா தேர்வு செஞ்சு யோசித்து காண்போம். இந்த உலகத்திலே நல்ல மனிதர்கள் என்ற பெயரை பெறுவதற்கு மிக நாட்கள் செல்லும். கெட்ட மனிதர்கள் என்று சொல்வதற்கு ஒரு செகண்ட் தான். காலம் முதல் நல்லபடி நல்ல அமர்ந்துக்கிட்டே வர்றாரு, யதார்த்தமான வகையில ஜெயித்தா வந்துடும், திடீர்னு வந்துட்டான், நல்ல அமர் செய்வாரு, நல்ல வாழ்க்கை வழிபாடுகள்ல நோம்பு ஓட்டுறதுல மற்ற அமல்கள் செய்வதில்லை சொல்வதில்லை அவர் சிறந்தவர் தான். திடீரென்று அவருக்கு செய்தால் வந்துட்டான். ஒரு நாள் என்ன செய்தாரு, அவர்களுடைய சக நண்பர்களோட அனாச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு செகண்ட் தான், 19 வருஷமா நல்ல அமல் செஞ்சுட்டே வந்தாரு, மக்களிடத்திலே நல்ல பெயரை வாங்கினாரு. ஒரு செகண்ட் வந்து என்ன செஞ்சான், அதைத்தான் ஊடுருவிட்டான். சைத்தான் ஊடுருவிட்டான். அப்ப சைத்தான் ஊடுருவிட்டால் அவன் இடத்தில் இருந்து தவிர்த்துக் கொள்வதற்கு எடுத்துரையப்பட்ட ஷைத்தானுடைய தீங்குகளுக்கும் யா அல்லாஹ் என்னை காப்பாற்று என்று காலை துப்பிவிட்டு அந்த மனிதர்களிடத்தில் தீய மனிதர்களிடத்தில் ஈடுபட்டு வந்து அப்படி வந்தால் நம்ம என்ன செய்யலாம்,
மறுமையிலே சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். நாம் ஏதோ கண்டதை காட்சி கொடுத்ததை போறோம் என்று இந்த பூமியிலே நாம் அனாச்சாரங்களை செய்து கொண்டு அத்துழியங்களை செய்து கொண்டு இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலகம் என்பது நல்ல உலகம் கிடையாது. இது தாரும் பணம். இந்த உலகம் தாரும் பணம். இது அறியக்கூடிய உலகம். தாருல் பகா இருக்கிறது. தாருல் பகா அதான் மறு உலகம். அது நிரந்தர உலகம். தாருல் பணாவிலே நாம் இருக்கிறோம். இது அழித்து போகக்கூடிய உலகம். இது ஒரு அனாச்சாரமான உலகம். அந்த அனாச்சாரங்களை எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய உலகம். நன்மையை செய்யக்கூடிய விதத்தில் நமக்கு பல்வேறு விஷயங்களை நன்மார்கள் மூலமா சொல்லி தந்தீங்கன்னா அதன் பிறகு நம்ம நடக்கிறது. நம்மளுடைய சுய அறிவு அல்லாவுதான். இந்த உலகம் என்பது ஒரு டெஸ்ட் உலகம். இந்த உலகம் ஒரு டெஸ்ட் உலகம். நபிமார்களும் சாதிகளும் முத்தகிங்களும் உலகமாக்களும் நன்மையை ஏற்கார்கள், தீமையை தடுத்தார்கள். நன்மை எது என்று சொல்லி கொடுத்தாங்க. நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள் இந்த பூமியில வந்திருக்காங்க. அவர்கள் எல்லோரும் என்ன சொன்னாங்க? நன்மையை செய்யுங்க சொன்னாங்க. நன்மையை செய்யுங்க, தீமையை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. எல்லா அனைத்து நபிமார்கள் ஒவ்வொரு கவுமுகளுக்கும் அந்தந்த நபிமார்கள் நன்மையை சேர்க்கிறீங்க. அதற்கு பல்வேறு உதாரணங்களையும் சொல்லி காட்டினாங்க. பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நடத்தி காட்டினார்கள் நபிமார்கள். அது தாயை காட்டிட்ட கூட அவர்கள் கூட்டத்தாரிகள் கேட்டுக்கொண்டாங்க. நீ நபின்னு சொல்றீங்க, நன்மையை எவ்வளவு சொல்றீங்க, எவ்வளவு என்ன செய்ய முடியும், உங்களுக்கு என்ன அத்தாட்சி அப்படின்னா தாயை நபியில கேட்டாங்க. என்ன அத்தாட்சி சொல்லி மலையிலிருந்து கொத்திட்டு வருவேன் ஒரு வருஷம் பாலம் தன்னைகளுக்கு எல்லா கிராமத்திலும் இருக்கிறேன் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்படி எல்லாம் நபிமார்களிடத்திலே அவர்களுடைய கூட்டத்தார்கள் ஏளனமான பேசியது உண்டு. எல்லா நல்வார்களையுமே ஒவ்வொரு நல்வார்களையும் ஒவ்வொரு கவனத்தில் குறிப்பிட்டமான முறையிலே கேள்வி கேட்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட கேட்டாங்க. நாங்கெல்லாம் நம்பாட்சிக்கு வர மாட்டேங்க, நன்மையை ஏவுறீங்க, திருமையை தருவீங்க, சரி உங்களுக்கு நன்மையை ஏவுவதற்கான தகுதி என்ன இருக்கிறது, நீங்க நபியா? ஆமா நபி. நபி என்றால் எங்களுக்கு ஒரு வானத்திலிருந்து பொத்திட்டு சாப்பாடு கொண்டு வரணும். வானத்திலிருந்து பொத்திட்டு சாப்பாடு அல்லாஹ் இறக்கினார். இரவு நேரத்தில் மண்ணு செல்வார் சொல்லப்படும். மண்ணு செல்வான் பாலைவனத்தில் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் தேவை, ஒவ்வொரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு இனிப்பு கலந்த ஒரு உணவு, இனிப்பு கலந்த ஒரு தசையில் பார்க்கணும். அதனுடைய விரிவுரையில் பார்க்கணும். மண்ணு செல்வா என்ற அந்த உணவை அல்லாஹ் அந்த கூட்டத்தாரர்களுக்கு கொஞ்சம் செஞ்சான். சாப்பிட்டு சும்மா வைத்தாங்களா பல கேள்வி கேட்கணும். நபிமார்களுக்கும் உலமார்களுக்கும் ஒரு சோதனை வரதான் செய்யும். அனைத்து நபிமார்களுக்கும் இந்த உலகத்தில் வந்த அனைத்து நபிமார்களுக்கும் அவர்களுடைய கூட்டத்தார்கள் மூலமாக பல சோதனைகள் வரதான் வந்தார்கள். அவைகள் அனைத்தையும் அவர்கள் சகித்துக் கொண்டார்கள். எதற்காக? இந்த தீபு இஸ்லாத்திற்காக, மக்கள் நேர்மை பெறுவதற்காக, மக்கள் நன்மை பெறுவதற்கு, மக்கள் நன்மை அடைவதற்காக பல சிரமங்களை எடுத்துக் கொண்டார்கள் நபிமார்கள். நபிமார்களாக இருந்தாலும் சரி, சாதிகளாக இருந்தாலும் சரி, முத்தகிகளாக இருந்தாலும் சரி, உலமாக்களாக இருந்தாலும் சரி, உலமாக்கள் அது உலமா உலகத்தில் அவசியா உலமாக்கள் சாதாரணமாக உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசு என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் நபிமார்கள் எதை
சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, மக்களுக்கு எதை போதனை செய்தார்களோ, அந்த போதனைகளை உலமாக்கள் என்ன செய்தாங்க, அத முஸ்லிம் சமுதாய மக்களுக்காக எழுத்து இயம்பி கொடுத்தா இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஜும்மாவோட மாத்திரமல்ல, எத்தனையோ நிகழ்வுகள் இல்ல மக்களுக்கு போதனை செஞ்சுதான் இருக்காங்க. நன்மை செய்யப்பா, மறுமைக்கு அல்லாஹ்வுக்கு வருமானா, அவர்கள் தான் சிறந்த உம்மத்து. குர்ஆன் அப்படிதான் சொன்னான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரஜத் லில்லாஹ் தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். உங்களில் சிறந்த கைர உம்மத் யார் தெரியுமா? நன்மையை ஏவக்கூடியவர்கள், தீமையை தடுக்கக்கூடியவர்கள். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆற்றல் புரிவானாக. வாழ்த்து அவர்களான எல்லா மத்தியானி அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com